பலிக்க மாட்டேங்குது. பரதேசி ஆத்மா பலிக்க போகுது. என்னது எங்கடா போய் எங்க நாராயணன் தான் காலையில சம்பளம் கொடுக்க அது ஒரே இது ஒரு சிலிண்டர் நாராயணா நாராயணா பார்த்தா அவனை மனுஷ மாதிரிங்கிற சிலிண்டராட்டமே இருக்கிறான் பாரு. என்னிடத்தில் ஏழாக பேச வேண்டாம். என்னடா பண்ணுவேன்? சாபத்தை கொடுத்து விடுவேன். நெருப்பாக திட்டு விடுவேன். நான் பாரு பக்கத்துல தான் ஒயின் ஷாப் இருக்குது. போய் 220 ரூபா 220 ரூபா கொடுத்தா 440 ரூபா போட்டு 2 பீர் வாங்கிட்டு குடிச்சு மூத்திர தொட்டே நிற்கு. இதெல்லாம் நல்லா ஒரு மொன்ன உளி வச்சிருக்கிறேன். ஒரு மொன்ன உளி வச்சிருக்கிறேன். அந்த மொன்ன உளி வச்சு அந்த பாறாங்கல் உடச்சு பீப்பேண்டு போச்சு. என் இடத்தில் ஏழாக பேசிய காரணத்தினால் இத ஊமையா புடிச்சாபம் என்ன நீ யாருப்பா? சரி என்ன கூத்தாடுவியா? சரி சரி கூத்தாடுவில்ல? எல்லா நாடகம் தெரியுமில்ல உனக்கு? பாட்டு 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 அப்படியா? பகவான் இடத்துல சாமி பகவானே ஏதோ தெரியாத புத்தினால சத்தி கொடு சாமி. சரி உங்களுக்காக அவன் மன்னிச்சு கொண்டு சரி ஆகட்டும். அதனால இன்று நன்றாக பேசுவார். சாமி சாமியா இருப்பேன். சாபத்தை கொடுத்து விடுவேன். நான் ஒரு அன்ற காலையும் பிடிக்கிற சாமி. உலகத்தில் இருப்பது உலகத்தில் இருப்பது 4 கால் 2 கால் தான். ஏன்னா 2 காலம் எங்கடா இருக்குது? இங்க ஒரு 2 இங்க ஒரு கால் இங்க ஒரு கால் இங்க ஒரு கால். சாபத்தை கொடுத்து விடுவேன். சாபத்தை மட்டும் கொடுக்காது. எனக்கு சாபம் கொடுக்கறதா இருந்தா நான் ஒரு கதை சொல்றேன், கேட்டுட்டு அப்புறம் சாபம் கொடு. சொல்லு. எங்க வீட்டுக்கு பக்கத்துல எடப்பாடியில ஒரு பணியார கடை வச்சுக்கிறான். அவகிட்ட டெய்லி கூத்துக்கு வரும்போது போகும்போது 2 பணியாருங்கிறது காய்ச்சி கொடுக்காம பஸ் ஏறி வீட்டுக்கு வந்துடுறது. ஆனா வீட்டுக்கு வந்துடுறது என்னென்ன கூத்துக்கு வந்துடுறது. சரி அந்த கிழவி டெய்லியும் பாத்துக்கிட்டே இருந்தா அந்த கிழவி என்னங்கிறான்,
குண்டவாய மட்டும் பையன் ஆளுக்கார மட்டும் பையன் வர்றான் டெய்லியும் பேசுறான் ரெண்டு பணியாத்த எடுத்துன்னு போடுறான் காசு கொடுக்க மாட்டேங்கிறான் ஒண்ணு கொடுக்க மாட்டேங்கிறான் அவெல்லாம் போற போக்குல பஸ்ல அடிப்படி சாவானோ லாரியில அடிப்படி சாவானோ அப்படி சொல்லி அந்த கிழவிக்கு சாபம் கொடுத்துட்டே இருக்கான் சாபத்தை கொடுக்குறா ஆமா சரி முந்தா நேரத்து தான் அந்த கடைக்கு போலான்னு போனேன் போய் நின்ன உடனே சொல்றாங்க கண்டாலா நீ என்ன நேரத்துல வந்து பணியா தின்னியும் அந்த கிளை பால் லாரியில் அடிப்பட்டு செத்து போயிட்டாலாம் பால் லாரியில அன்னைக்கே பால் ஊத்தி இவன் அந்த கிளவி லாரியில அடிச்சு செத்தாலும் இல்லையே தெரியல இவன் என் கடையில வந்து பணியாரம் வாங்கி தின்னு அப்படி கூட்டால வந்துட்டேன் அதனால உண்மைதான் தெரிஞ்சு வச்சிருந்தானே கடை எடுத்து கொங்கனார் மூலப்பாதையில டீ கடையும் பணியார கடையும் வச்சுட்டு நல்லா அளவு போல இருந்தேன் என்னைக்கு பணியார கூட்டாடி மூலம் உங்க பணியார கடை வந்தாலும் அன்னைக்கே முடிச்சேன் நீங்க குண்டை 2 பேர் தான் போனீங்க அது கடையே எண்ணுக்குறான் கடையில அவன் வேலை பார்த்துக்கிட்டு தான் கடை வச்சிருந்தேன் சித்தியா நாட்டி நாடு மகா நாடு அழகு திரு பொன்னாட்டு பெயர் என்ன நமக்காகவே போட்டு வச்சுக்கிறாங்க அங்க பாருங்க அந்த கம்பத்துல ஏறிக்காங்க சரி அதுல ஏறி நாங்க கடப்பாறு கம்பி பிடிச்சி தவம் செய்வோம் ஆமா தவம் செய்வீங்க அது எல்லாரும் வருவார் இதுல ஏறி தவம் செஞ்சா எல்லாரும் வருவாரா இதுல ஏறி எந்த கம்பி பிடிக்குன்னு கேக்குறேன் இங்க பாரு 4 கம்பி போகுது சரி அந்த பைப்பு போட்டுறதுக்கு அடுத்த கம்பி விட்டுரு ஏன்னா அது நூற்றல் அந்த சபரியத்துல அந்த பக்கம் இருக்குது பாரு 2 கம்பி 2 கம்பியில எத்த வேணாலும் பிடிச்சிட்டு பாடு சரி உனக்கு காலையில கருடால்வாறு வருதோ இல்லையோ உனக்கு ஓலு 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 ஓலுன்னு 108 வரும் அதுக்கு 4 எத்தனை டிரைவர் எடப்பாடி எத்தனை போய் எடுத்துட்டு வருவேன் அப்படி இருந்தாலும் 4 பேர்த்த முடிச்சு கட்டி இருக்கிறேன் இந்த சிங்கார பொன்மேடையிலே வைத்திருக்கின்ற நாடகமோ சக்தி பெருதா கிங்க பெருதா தப்ப வவுத்தி சோத்தத்துன்னு இருக்கிறான் நெசமாலுமே என்ன கேட்காம சொன்ன ஒரே நீ என்ன பேச முடியும் கேட்டதுல வேற மாதிரி கையெழுப்பு சக்தி பெருதா எங்க பெருதா என்ற நாடகத்தை அரங்கேற்றம் செய்திருக்கின்றோம் மண்டையா இருக்கிறா அந்த நாடகம் ஆறு சொன்னா அது நேத்தாடணும் ஆமா இன்னைக்கு வந்து சாம சண்டை கஞ்சி பெருதாங்கிற அந்த வேசக்காராலு சட்டி பெருதா சருவு பெருதாங்கிற கங்க பெருதா ஆமா சிங்கார பொன்மையிலே அரங்கேற்று வைத்தாலும் இன்னும் யாரு யார் தெரியுமா கருப்பூர் வெள்ளாளப்பட்டி புடிச்சுட்டான் கருப்பூர் வெள்ளாளப்பட்டி இவ்வளவு நேரம் யோசிச்சிருக்கிறேன் சரி நீ உனக்கு தெரியுமா தெரியாம தான் கேட்டேன் கருப்பூர் வெள்ளாளப்பட்டி யூடியூப் சேனல் ஆமா எப்படி யூடியூப் சேனல் செல்வ பண்ணார் அவர்களும் இங்க வருகிறார் நமக்காக சிறப்பு வருகை தந்திருக்கிறார் நம்மளுடைய நாடகம் உலகம் முழுவதும் பெற வேண்டும் என்று ஆனா எல்லாம் பாருங்க ஒரு கேமரா கொண்டு வந்து வச்சு ஸ்டாண்ட் வச்சு எடுத்துட்டு இருப்பாங்க ஆமா அதெல்லாம் அவ்வளவு சீக்கிரமா வராது ஆனா இவர் போய் எடுக்கிறதுக்கு கையிலேயே எடுத்துட்டு இருக்காரு செல்லு வெடி வரைக்கும் எடுத்து எங்களுடைய நாடகத்தையும் வெளிப்படுத்துறாரு விடிய வரைக்கும் கையிலேயே வச்சுட்டு செல்ல வச்சுட்டு வேடி எடுக்கிறாரு ஆமா ஆனா அவருக்கு நீங்க ஒரு சோறு வாங்கி போடல இவர போய் எங்க சொல்றான் இன்னும் மேல்மையாக இந்த அம்மனுடைய சன்னதி எப்படி ஓங்கி ஓங்கி வளருதோ அவர்களுடைய தொழிலும் வளர வேண்டும் அவருடைய குடும்பமானது நோய் நொடி இல்லாமல் படிக்கு அந்த அம்மனுடைய கண் பார்வைப்பட்டு காளியம்மனுடைய கண் பார்வை பெற்று அவருடைய நோய் நொடி இல்லாமல் படிக்க காப்பாற்ற வேண்டும் அந்த அம்மனை வேண்டிக் நண்பா சுவாமி யார் நீங்க எதுக்கு வந்தீங்க ஒவ்வொன்றாக சொல்லி வேண்டும் செவி கொடுத்து கேட்க வேண்டும் அம்மா காதை ஒவ்வொருத்த கொடுத்து செவடரா திரிட்டா இல்லடா செவி குடித்து கேட்க வேண்டும் செவி கூந்தா
சதுர்முகனிட்ட செல்வன் கண்களுக்கு பேர பிள்ளை நாரதனுடன் சொல்லுங்க. புரிந்தாயா என்ன சத்தம் சூ. உய். ஏங்க நல்லா சத்திய லோகவாசன் நல்லா தெளிவா சொல்லுங்க. தெலுவாவா தெலுங்கு காலையில வா வாங்கி தரேன் என்ன மாதிரி வைக்கிற வடை நானே அடிக்கிறேன். தெரிஞ்சு வச்சிருந்தானே ஏ, சத்திய லோகவாசன் சத்திய லோகவாசன் சதுர்முகன் ஈட்டு செல்வன் மதுமக ஈடுச்செல்வன் கண்ணனுக்கு பேரன் நான் கண்ணனுக்கு பேரன். நான் நாரத சிகாமணி என்னுடைய பெயர் அப்படி யாரும் சிகாமணியாக இருந்தாலும் உங்களுக்கு 10 மாதம் 3 நாள் 3000 நாடு வாடாமாடே கட்டார ஒளிவிட்டு பயணா என்று சாபத்தை கொடுத்துருவேன் நீங்க கல்கண்டே தேனே கண் அமுதை என்று சொல்லி உன்னையும் பெத்தாலே அம்மா என்னடா கத்துற உங்க ஓயா டேய் உங்க அம்மா ஆர்வம் போவாதடா அப்படிதான் போவேன். சாபத்தை கொடுத்துருவேன் உங்க சாபம் நான் வச்சுக்கோ யாருக்கு ஓம்ப சாபம் கொடுக்குறேன் நானே பல்வேறு கொடுத்தாரு. அதுதான் தெரிஞ்சுதானே நண்பா என்னை 10 மாதம் 300 நாள் அங்காத்திலே சுமந்த என் தாய் தந்தை யார் தெரியுமா? யாரு இங்க சொல்லவா? என் 10 மாதம் அங்காத்து சுமந்த நண்பா சொல்லுங்க. புரிஞ்சாயா என்ன? நல்லா தெளிவா சொல்லுங்க. 10 மாதம் 300 நாள் அங்கத்திலே சுமந்த 10 மாதம் 3 நாள் போய் தசிலாடி அக்கத்திலே சுமந்த என் தாயோ தலைவாணி ஓ தாயோ தலைவாணி கல்விக்கெல்லாம் அரசி ஓ கல்விக்கெல்லாம் அரசி. உண்மைதான். சரிங்க. என் தாய் இல்லைன்னா நீ ஊமையாவதான் இருக்கணும். நான் ஊமை பேப்பா ஊமை தாயை நாள் வந்து உட்கார்ந்தாதான் நீ பேச முடியும். ஏண்டா என் நாக்குல என்ன ஈட்டி கீட்டி போட்டு வச்சுக்கணும் ஷேருக்கு செல்வன் நாட்டை போட்டு வச்சுக்கணும். அப்படியெல்லாம்ப்பா என் தாயினுடைய அருளாளது ஒரு நாவலாக உட்கார வேண்டும். தாயினுடைய அருளா? ஆமா
அருள் இப்ப என் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க. அந்த அருள் இல்ல, அவன் தானே தாயினுடைய இன்னைக்கு கோமாளி வேத்துக்கு வராம எனக்கு சொம்பு கொடுத்துட்டான். ஏய், என் தாயினுடைய அருள் உனக்கு தேவை. அவனுக்கு கோட்டர் வாங்கி கொடுத்து கெடுக்கிறத நீ தான். அது நீ தான் எடுத்து தீர. என் தாயில் கலைவாணியா இருந்தாலும் என் தந்தை யார் தெரியுமா? யாருங்க? மும்மூர்த்தி கடவுளாக ஒருவராகிய காத்தல் அழித்தல் படைத்தல் என்று சொல்லப்பட்ட சரி, என் தந்தையோ பிரம்மதேவன் தந்தை. ஏண்டா உங்க தந்தையோ குருமா? எந்த குருமா? அருமையா இருந்துச்சு. என்னது குருமா? டேய், அந்த குருமால்ரா பிரம்மா. ஐந்து முகம் படைத்த என் பிரம்மா என் தந்தை. பிரம்மாவுக்கு நீங்க மட்டும்தான் பொறுத்தியா? நண்பா, பிரம்மாவுக்கும் சரஸ்வதிக்கு நாங்க எத்தனை பேர்கள் பிறந்தோம் தெரியுமா? நாங்களும் 3 மக்கள் பிறந்தோம். யார் யாருங்க? யாரா தெரியுமா? யார் யாரு? தர்ணன், தக்கன், தர்ணன், நாரதன். இப்படி சொல்லப்பட்ட நாங்களும் 3 குழந்தை பிறந்தோம். 3 பேர் பிறந்தீங்க. 3 பேர்கள் பிறந்தாலும் உனக்கு திறந்தோர் என்ன வேலை? எனக்கு என்னங்க வேலை? வெளியே கூத்தாடுறேன். வெடிச்சு போய் வீட்டுல பாடித்தனா 4 நாளைக்கு எந்திக்க முடியாது. அந்த அளவுக்கு கொடுத்துருக்கீங்க. என்னது சம்பளம்? அந்த 2500 ரூபாய் நான் சாராயம் குடிச்சு அள்ளிக்காம தூக்கம் வராது. 10 நாள் நாளைக்கு குத்து வர மாட்டேன். அது வேணும். யார கேட்டு நண்பா, நாளைக்கு காலையில சிம்ம கழிச்சு தலைவாணிகடி வச்சுட்டு நான் படுத்து தூங்கலைனா எங்க அப்பனுக்கே நான் பிறக்கலாம். உங்க அப்பனு சேர்ந்து வந்து கூத்தாடணும். என்ன வெங்காயத்துக்கு எதுக்கு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு? நண்பா, இதெல்லாம் பாரு. நாளைக்கு காலையில நாளைக்கு சாயங்காலம் 15 பேரு வண்டி எடுத்துட்டு வீட்டுல வந்து என்ன தொலைவுனீங்கனாலும் கிடைக்க மாட்டேன்டா. பாத்துக்கலாம். ஏன்னா எங்க வீட்டுல பொறுத்தான் கண்டுபிடிச்சு கொடுவீங்க. நண்பா, எங்க செட்டு வாத்தியர் வீட்டுல பொறுத்தா யாருக்கும் தெரியாது. அப்பதானே கதை படுத்திருந்தேன். சக்தி மேல முள்ளு குடிச்சு போல நான் அங்கதான் வந்து தொல்லை பிடிச்சிட்டு போனோம். நண்பா, அப்படியே யாரும் சொல்லிட்டு கண்டாள் இந்த கடையூர் கஞ்சாக்கு விண்ணியாத்தான் இருக்கணும். சரிடா, இப்படி பேசுறா பரவாயில்லையா? யாரும் போயிருக்கேன் சம்பளம் வாங்கல காலையில நண்பா போறேன். எங்க அம்மா எந்த பேசிருக்கீங்க? சாத்தி எடுக்கிறதுக்கெல்லாம் வழி பண்ணி விட்டாங்க. என்ன என்னடா பண்ணிட்டோம்? அரங்கத்திலே சுமந்த என் தாய்க்கும் நாங்கள் 3 பேர்கள் பிறந்தேன் அல்லவா? எனக்கு திறந்தோர் எனக்கு என்ன வேலை தெரியுமா? நண்பா சொல்லவா? எனக்கு நந்தவனத்துக்கு சென்று என் தந்தையுடைய பாத பூஜைக்காக மலர் எடுப்பது என்னுடைய வேலை. பூ எடுக்கிறது? ஆமா. மலர் எடுக்க செல்லும் பொழுது மலர் எடுக்க போகும் பொழுது அன்றோ நாள் என்ன நடந்தது தெரியுமா? அன்றோ நாள் என் தந்தையும் அந்த நந்தாவனத்திலே என்னை போல சிறிய பாலர்கள் விளையாடி கொண்டிருந்தார். விளையாடி கொண்டிருக்கும் பொழுது அந்த சிறிய பாலர்களோடு நானும் விளையாடி கொண்டிருந்தேன். எப்படி?
அந்த சிறிய பாலர்களோடு நானும் விளையாடி கொண்டிருந்தேன். கிழக்கே உதிக்கும் சூரியன் மேற்கே சாய வர விளையாடி கொண்டிருந்தேன். அப்பொழுது திடீரென்று ஞாபகத்துக்கு வந்து விட்டது. ஐயோ, தந்தையுடைய பூஜைக்காக உணவுக்கு போகவில்லையே. ஓடினேன் என் தந்தையிடம். வேகமாக ஓடும் பொழுது சரி, அதுக்கு முன்பதாக சிகாமணி ஏனப்பா இவன் காலதாமம் ஆன காரணம் என்று கேட்டார் என் தந்தை. ஓஹோ, சரி சரி. என் தந்தை கேட்ட சொல்லுக்காக தந்தையோட சிறிய பொய் மட்டும்தான் நான் பேசினேன். பொய் சொல்றதே தப்பு. அதுல என்ன சின்ன பொய் பெரிய சிறிய பொய்யாக மட்டும்தான் பேசினேன். அண்ணாங்க, சின்ன பொய்னா என்ன, பெரிய பொய்னா என்ன? பெருசா பெருசா வெடிக்கும். பெருசா? ஆமா, இவ்வளவு பெருசு இருக்குமா? அது ஊரே பத்தி தெரிஞ்சா தெரியும். ஏங்க, இப்ப இந்த ஊருக்கு வந்திருக்கிறோம். இப்ப இந்த ஆயாவே எடுத்துக்கலாம். ஆமா, இந்த ஆயா வீட்டுல 2 பிள்ளைங்க இருக்குதா? ஆமா. இப்பதான் என்கிட்ட சொன்னாங்க, உங்க கல்யாணம் ஆகல, நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். 2 பிள்ளை இருக்குதான். அவங்க வீட்டுல போய் உன் பிள்ளைய வேற ஒரு பையனோட பார்த்தேன்னு சொன்னா அது பெரிய பொய். பெரிய பொய். இது நான் சொல்வது சிறிய பொய். ஓ, நீங்க சொன்னது எப்படி எப்படி தெரியுமா? போன வாரம் என் கூட்டுல சொன்னீங்களே, அதோட பெருசுதான். இது சின்ன பொய்யில பொய், சின்ன பொய். அது பொய் இல்ல, அது எல்லாமே பித்தலாட்டம். அப்ப என் தந்தை இடத்துல எப்படி சொன்னேன்னு தெரியுமா? நான் தந்தையே கேட்டு யாராவது கூட்டிட்டு போயிட்டு வச்சுக்க, உடனே இந்த கேன பண்ணி 2 பேருக்கு வச்சு வச்சிடறானுங்க. கத்தவச்சத்துல போட்டு குமுறு செய்வது. தந்தையே, நந்தவனை எங்கேயுமே சுத்தி பார்க்கும் பொழுது சரி, மலர்கள் மலரவே இல்லை என்று சொன்னேன். பூ பூக்கல, மலர்கள் மலரவில்லை அப்படி என்று சிறிய பொய்தான் மட்டும்தான் பேசினேன். சிறிய பொய் பேசிய காரணத்தினால் என் தந்தையாக பிரம்மா என்ன செய்தார்? நாணத்தால் யோசித்து பார்த்தார். சரி, அந்த நந்தவனம் சிரித்த முகத்தோடு இருந்தது. மலர் தூத்து கொண்டிருந்தது. சரி, மலர் தூத்து கொண்டிருக்கும் பொழுது நாரதா படைக்கும் பிரம்மா என்று பாராமல் வடிக்கு, தந்தை என்று பாராமல் வடிக்க நடத்தி பொய்யை பேசிய காரணத்தினால் ஒரு நாளைக்கு ஒரு பொய் பேசவில்லை என்றால் உன் தலையோ 1000 சுக்கலாக வெடிக்க வேண்டும். வெடிக்கட்டும். முதுவ மூட்டை சமக்க வேண்டும். சரி சரி. வயிறோ தாலி போல வீங்க வேண்டும். கால்களோ தூள் போல் வீங்க வேண்டும். முடியடா சாபத்து என்று கொடுத்தார் தந்தை. அப்பொழுது என் தந்தையிடம் கத்தினேன், கதறினேன். சரி, தந்தையே, சிறியோர் செய்த தவறு பெரியோர் மன்னிக்க கூடாதா? அப்படி என்று கத்தி கதறினேன். அழுக பொழுது நான் கொடுத்த சாபத்துக்கு நிவாசனம் கிடையாது. கொடுத்ததுதான். ஓய்வா என்று சொன்னார். பிறகு நான் எங்கே சென்றேன் தெரியுமா? எங்க சென்றீர்கள்? ஏண்டா எங்க செட்டு பாத்தியார் எங்கேயோ போறாருங்கோ, தன்னன் தனிமையா வந்துருவாடா. சாபத்தை பெற்று வெள்ளிங்கிரி சிவபெருமான இடத்தில் சென்று, சரி, சிவன் பெருமான இடத்தில் சென்று தாத்தா தாத்தா சின்ன பைய பேசிய காரணத்தினால் என் தந்தை கொடிய சாபத்தை குடித்து விட்டாரு. இந்த சாபத்துக்கு நிமோசனம் இல்லையா என்று கேட்டு, சரி அப்பா
உன் தந்தை கொடுத்த சாபத்துக்கு நிவேதனம் கிடையாது. கிடையாது. இதோ நான் களத்தில் இருக்கிற சபமாலை தருகிறேன். சிவமாலை ஜவமாலை தந்தால் சரி. அது யோசித்து பார்த்தால் உன் கலை இருக்கும் நேமத்துக்கு வந்து விடும் சொன்னார். சரி. பிறகு நான் எங்கே சென்றேன் தெரியுமா? எங்கீங்க? தங்கி துவாமணி கண்ணன் இடத்தில் சென்றேன். சங்குது பாரகை எம்பெருமான் இடத்தில் சென்று சரி. தாத்தா தந்தை இப்பேற்பட்ட கொடிய சாபத்தை கொடுத்து விட்டாரு, இந்த சாபத்துக்கு நிவேதனம் இல்லையா அப்படி என்று கேட்க என் தாத்தாவாக எம்பெருமான் என்ன செய்தார்? சரி. கையில் இருக்கிற கஞ்சனாகட்டை கொடுத்து என் நாமத்தை உச்சரித்தார். பாவம் என்னை சேரும், சரி. உன்னை சேரும் என்று சொன்னார். அன்றிலிருந்து இன்று வரையிலும் சரி. கலகத்தை செய்து வருகிறேன் நண்பா. அப்படிங்களா? இன்று தினத்தில் கலகம் கிடைக்கவில்லையே. ஐயோ தலையிலே வலிக்கு போகுதுடா. என்னடா சொல்ற? கலகம் தானே கிடைக்கல. ஆமா, இது நீ என்கிட்ட முன்னையே கேட்டு கூடாது. உங்ககிட்ட கலகம் இருக்குதா? இங்கே வந்துடுறேன். குர்ரா டே என்னால முடியலடா டே. அவரே வெப்பு மாதிரி இருக்குறா அப்படியே. கொண்டாடா வரேன். அதெல்லாம் பேசலவா. இத கையில பிடி. இதுல கலகம் இருக்குதா? வாய பின்னாடி பாரு. இந்த ஆயா தலையில அப்படியே ஓங்கி உச்ச தலையை பார்த்து நச்சுன்னு ஒரு போடு போடு. போடலாமா? போடலாமா? போடு. காலை தனியாக அடிப்பது கலகம் இல்லை. ஒரு வழியிலே பாம்பு போனாலும் அந்த பாம்பை அடிக்க தடி அடிக்க கூடாது. சரி. அந்த பாம்பும் சாவ கூடாது. நாரதன் கழகம் நன்மையிலேயே முடிய வேண்டும். புசலகாரனா? நாரதன் கழகம் நன்மையிலேயே முடிய வேண்டும். சரிங்க. அதனால என் தாத்தா கொடுத்த ஜவமாலை யோசித்து பார்த்தா தாத்தா கொட்டி இப்படி நீ தாத்தா கொட்டி தாத்தா செத்து போயிடுவாரா? அதனால யோசித்து பாப்போமா? வண்டி போடு. என்ன பண்ணி போடுற? வண்டி போட்டு தாத்தா கூப்பிடு. ஓம் நமச்சிவாய. ஆமா, ஓம் இலச்சவாய. ஓய். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. கங்காதரா. தெங்காதரா. கங்காதரா. கங்காதரா. கௌரி மனோகரா. கௌரி மனோகரா. யாருக்கு கேக்குறா? கௌரி மனோகரா. கௌரி மனோகரா. ஓம் நமச்சிவாய. திருநீலகண்டா. ஏன் திருநீலகண்டா? போதவரா இருக்கும். என்னது திருநீலகண்டா? திருநீலகண்டா. திருநீல தம்பியர் அப்படித்தாங்க போதில வந்து. கையில பிடிச்சிக்கிட்டு தான் போய் தேத்தா வலி. போனீங்க அந்த பக்கம் தென்னந்தோப்பு இருக்குல்ல, மாந்தோப்பு ஏதாவது தோப்பு இருக்கும், போயிட்டு பேண்டுட்டு போச்சுக்கிட்டு வந்துருக்கு. அப்படி இல்லா கலகருக்கு ஞாபகத்துக்கு வந்து விட்டது. அவரு கல்லோட தண்ணி குடிக்கிறான். சரிங்க நண்பா, எங்க இருக்கிறது? எங்க இருக்கு தெரியுமா? எங்க? அந்த சிவபெருமான இடத்திலே, என் பாட்டி இடத்திலே கலகம் இருக்கின்றது. இந்த கொட்டை கொடுத்து விடலையேப்பா. ஆமா, அதனால பரப்படுவோமா?